محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين وبعده قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலம் எல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித கலிமத்து தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த கலிமா எவ்வளவு சிறப்பிற்குரியது என்பதை குர்ஆன் ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையோடு கலிமா கலந்துவிட வேண்டும். கலிமாவோடு நம்முடைய வாழ்க்கை கலந்துவிட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இரத்தத்தில் கூட கலிமா ஊறிவிட வேண்டும். அந்த அளவுக்கும் நமக்கும் கலிமாவுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அன்பான பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொல்வாங்க. லைஸ அலா அஹ்லி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்ஷத்துன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த மக்களுக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய மக்களுக்குங்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு உடைய மக்கள்னா என்ன? எப்பொழுதும் கலிமாவுடைய தொடர்பிலேயே இருப்பார்கள். சென்ற வாரம் கூட நம்ம சொன்னோம், நமக்கும் கலிமாவுக்கும் 4 விதமான தொடர்பு. நாவினால் மொழிய வேண்டும், உள்ளத்தால் அந்த கலிமாவினுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ரூஹினால் கலிமாவினுடைய பிரகாசத்தை பார்க்க வேண்டும், நம்முடைய சிர்ரினால் இந்த கலிமாவினுடைய பலன்களை அனுபவிக்க வேண்டும். இப்படி 4 விதமான தொடர்புகள் நமக்கும் கலிமாவுக்கும் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கலிமா உடையவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, எந்த திடுக்கமோ பயமோ இருக்காது. லைஸ அலா அஹ்லி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்ஷத்துன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை உடைய மக்களுக்கு, அப்படின்னா எப்பொழுதும் கலிமாவுடைய தொடர்பிலேயே இருக்கக்கூடிய மக்களுக்கு, கலிமாவை ஓதக்கூடிய மக்களுக்கு, கலிமாவை விளங்கக்கூடிய மக்களுக்கு, கலிமாவினுடைய பிரகாசத்தை பார்க்கக்கூடிய மக்களுக்கு, கலிமாவினுடைய பலன்களை அனுபவிக்கக்கூடிய மக்களுக்கு வஹ்ஷத்துன், எந்த திடுக்கமோ நடுக்கமோ இருக்காது. எங்க இருக்காது? எங்க இருக்காது? இந்தல் மௌத்தி வலா ஃபில் குபூரி வலா ஃபில் ஹஷ்ரி, மௌத்தா போகும் பொழுதும் இருக்காது, கபருக்கு போனாலும் இருக்காது, மறுமையிலும் இருக்காது. கலிமா இந்த வேலையை செய்யற மாதிரி வேற எதுவும் செய்யாது.
களிமா செய்கிற இந்த வேலையை வேற எந்த அமலும் செய்யாது. நாயகம் சொல்றாங்க, களிமாவை உடைய மக்களுக்கு மௌத்துடைய நேரத்திலும் கவலை இருக்காது, கபருக்கு போனாலும் கவலை இருக்காது, நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்திலும் அவர்களுக்கு கவலை இருக்காது. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஅன்னி பி அஹ்லி லா இலாஹ இல்லல்லாஹ் கத் ஹரஜு மின் குபூரிஹிம் யன்ஃபுலூன ரூஸஹும் மினத் துராபி யகூலூன அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். ஹதீஸினுடைய தொடர். இந்த களிமாவை உடைய மக்களுக்கு மௌத்தா போகும் பொழுதும் கவலை இல்லை, கபருக்கு போனாலும் கவலை இல்லை, மறுமையிலும் கவலை இல்லை என்று சொல்லிவிட்டு நாயகம் சொன்னார்கள், இந்த களிமா உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நாளை கபறுகளிலிருந்து அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது மஹ்ஷர் மைதானத்திற்காக எல்லாருமே கபரிலிருந்து எழும்புவார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய மக்கள் கபரிலிருந்து எழும்பும் பொழுது தலையில இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் சும்மா தட்டி விட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், எங்களுடைய கவலைகள் எல்லாம் போக்கிய ரப்புக்கே எல்லா புகழ் அப்படின்னு சாதாரணமா தலையை தட்டிட்டு போய்கிட்டே இருப்பார்களாம் சுவனத்தை நோக்கி. கபூர்ல இருந்து எஞ்ச உடனே தலையில மண்ணு இருக்கு இல்லையா, கபூருடைய மண்ணு, அந்த மண்ணை அப்படியே தட்டி விட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், எங்களுடைய கவலையை போக்கிய எங்களுடைய ரப்புக்கே எல்லா புகழ் என்று சொல்லி சாதாரண தலையை மண்ணை தட்டி விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போய்கிட்டே இருப்பார்கள். அந்த அளவுக்கு அன்பான பெருமக்களே, இந்த களிமா இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்ப களிமாவுக்கும் நமக்கும் மத்தியில 4 விதமான தொடர்பை நாம் சொன்னோம். அதுல முதலாவது, புனித களிமாவை அதிகமாக நாம் ஓத வேண்டும். சென்ற வாரம் கடைசி அதுதான் சொன்னது. களிமாவை நாம் அதிகமாக நாம் ஓத வேண்டும். எந்த அளவுக்கு நமக்கு இதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு களிமாவுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு அதிகமாக ஓத வேண்டுமோ அவ்வளவு அதிகமாக ஓத வேண்டும். சென்ற வாரம் சில செய்திகளை சொன்னோம். அதுல கடைசியாக சொன்ன செய்தி என்ன, ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தப்படுவார். ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தப்படுவாரு. அவர் செஞ்ச துனியால செஞ்ச மொத்த பாவங்களையும் அல்லாஹ் அவருக்கு முன்னாடி விரிச்சு வச்சிருவான். 99 அவருடைய பட்டோலைகள், அவருடைய ரெக்கார்ட்ஸ் பூரா அல்லாஹ் எடுத்து முன்னாடி போட்டுருவான். படிச்சு பார். துனியாவுல இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது நீ செஞ்ச அமல்கள், நல்லது கெட்டது பாவம் எல்லாம் அதுல இருக்குது. படிச்சு பார். பூரா படிச்சு பார்ப்பான். படிச்சு பார்த்ததுக்கு பிறகு அல்லாஹ் கேட்பான், தன்கிரு மின் ஹாதா ஷைஅன், இதுல எதையாவது ஒன்ன மறுக்கிறியா? இல்லையா அல்லாஹ், இது தப்பா எழுதியிருக்கிறாங்க, இந்த தப்பு நான் செய்யவே இல்லை, சும்மா எழுதியிருக்கிறாங்க, என் மேல வீணா பழி சுமத்தி இருக்கிறாங்க, நான் செய்யாத தப்ப மலக்குமார்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்குதான்னு அல்லாஹ் கேட்பான். அந்த ஆளு சொல்லுவான், இல்ல எல்லாமே பக்கவா இருக்கு, எந்த குறையும் இல்லை. லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, சின்ன பாவமோ பெரிய பாவமோ எல்லாமே பக்காவா ரெக்கார்டிங்ல இருக்கும். அல்லாஹ் கேட்பான், இதுல ஏதாவது மறுக்கிறியா? இல்லையா அல்லாஹ், எல்லாமே சரியாதான் எழுதியிருக்குது, மறுக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அடுத்து அல்லாஹ் கேட்பான், அலக்க உதுருன் அவ் ஹஸனத்துன், சரி இந்த பாவங்களை செஞ்சிருக்கிறிய, இதுக்கு ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லத்துக்கு விரும்புறியா? இல்லையா அல்லாஹ், இந்த காரணத்தினாலதான் இந்த பாவம் செஞ்சேன், இந்த காரணத்தினாலதான் இந்த பாவம் செஞ்சேன் அப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? சரி, அல்லது வேற ஏதாவது நல்ல அமல்கள் ஏதாவது செஞ்சு வச்சிருக்கிறியா? எதை கேட்டாலும் இல்ல, வேற எதுவுமே இல்லை. அதோட முடிவு பண்ணிக்கிட்டான், இதோட நம்ம தொலைஞ்சோம், ஏன்னா வேற வழியே இல்லை. எல்லாமே ரெக்கார்டிங் கரெக்டா இருக்குது, மறுக்க முடியாது, மாற்ற முடியாது, பொய் சொல்ல முடியாது, எல்லாமே தெளிவா இருக்குது. நிராசையாகி இதுக்கு பிறகு நம்முடைய நிலைமை என்ன ஆகுமோ, ஏன்னா அங்கதான் சப்போர்ட்டுக்கு வேலை கிடையாது. ஒத்தகூ யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஅன் வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன் வலா யூகது மின்ஹா அத்லுன் வலா ஹும் யுன்ஸரூன். இந்த உலகத்துல ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா ஏதாவது அரசியல் தலைவர்களை பிடிச்சா காரியம் ஆயிரும், அல்லது ஏதாவது சம்திங் மகாத்மா காந்தியை தள்ளிட்டா வேலை ஆயிரும், அல்லது வேற ஏதாவது வாஸ்தா வச்சு வேலை ஆயிரும். அங்க எதுவுமே வேலை செய்யாது. ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அங்க மணி வேலை செய்யாது, ரெக்கமெண்ட் வேலை செய்யாது. அவன் அமல் அவனுக்கு தான்.
அல்லாஹ் சில மக்களுக்கு ஷஃபாத்து செய்யக்கூடிய சில தகுதிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், அது வேற விஷயம். ஹதீஸ்கள்ல வருது, அல்லாஹ் 7 நபர்களுக்கு சிபாரி செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நபிமார்கள் செய்வார்கள், ஷஹீதுகள் செய்வார்கள், வலிமார்கள் செய்வார்கள், ஹாஃபிதீன்கள் செய்வார்கள். அது தனிப்பட்ட செய்தி, அதுக்குள்ள போக வரல. இப்ப நாளைக்கு தன்னுடைய அமல் இருந்தால் மட்டுமே தப்பிக்க முடியும் என்ற நிலையில் அவன் நிராசை அடையும் பொழுது அப்ப அல்லாஹ் பேச ஆரம்பிப்பான், மெதுவா பேசுவான். இன்ன லக இந்தனா ஹிசாபுன் வ இன்னஹு லா ظுல்ம அலைக். நீயே முடிவு பண்ணிட்ட இன்னையோட நம்ம தொலைஞ்சிட்டோம், இருந்தாலும் நீ செஞ்ச ஒரு அமல் எங்கள்கிட்ட இருக்கிறது, நீ செய்த அமல் நம்மிடத்தில் இருக்கிறது. இன்றைய தினத்தில் நம்ம யாருக்கு எந்த அநியாயமும் செய்ய மாட்டோம், யாருக்கும் எந்த அநியாயம் நாம் செய்ய மாட்டோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஏதோ ஒரு பேப்பரை தூக்கி அவனுடைய அமல்கள் குறைவாக இருக்கக்கூடிய தராசுல தூக்கி அல்லாஹ் வைப்பான். வைத்தவுடன் அந்த தட்டு கணக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாவங்கள் கீழே இருக்கும், நல்ல அமல்கள் மேல இருக்கும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஃபதஹ்ருஜு லஹு பிதாகத்தன், ஒரே ஒரு பேப்பரை எடுத்து அல்லாஹ் அமல்கள் குறைவாக இருக்கக்கூடிய அந்த தட்டுல தூக்கி வச்ச உடனே அது தாழ்ந்து விடும். அவன் கேட்பான், யா ரப்பி மா ஹாதிஹில் பிதாகா மா ஹாதிஹி தஸ்ஜீலாத். யா அல்லாஹ், இது என்ன பேப்பர், இது என்ன பேப்பர், நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் இந்த பேப்பர் மிஞ்சிடுச்சு என்று கேட்டதற்கு அல்லாஹ் சொல்வான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வாழக்கூடிய காலகட்டத்தில் நீ அதிகமாக சொன்ன இந்த கலிமா, நீ வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிகமாக சொன்ன இந்த கலிமா இன்னைக்கு உனக்கு அது கை கொடுக்கிறது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த பாவியான அடியாரை பார்த்து சொல்வான் என்றால், இந்த கலிமா வாழும் பொழுதும் நமக்கு உதவி செய்யும், மௌத்தா போகக்கூடிய நேரத்திலும் உதவி செய்யும், கபருக்கு போனாலும் உதவி செய்யும், நாளைக்கு மறுமை வரையிலும் அது உதவி செய்யும். எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் கலிமாவோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு அதிகமாக தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். முதலாவது நம்ம சொன்னது கலிமாவை அதிகமாக நம்ம ஓத வேண்டும் என்ற முதலாவது செய்தியை சொன்னோம். ரெண்டாவது கலிமாவை கொஞ்சம் விளங்கி செய்யணும். சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன இருக்குது அந்த லா இலாஹக்குள்ளத? கலிமாவை விளங்கணும். அதனாலதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சென்ற வாரம் நம்ம சொன்னோம், இந்த கலிமாவுக்குரிய விளக்கத்தை எழுத நினைத்தால் 7 கடல்களை மையாக ஆக்கினாலும் உலகத்தில் உள்ள அத்தனை மரங்களையும் பேனாவாக ஆக்கி இந்த கலிமாவுக்குரிய விளக்கத்தை எழுதி முடிக்க நினைத்தால் கடல் தண்ணீர் வற்றிவிடும். ஆனா கலிமாவினுடைய விளக்கத்தை எழுதி முடிக்க முடியாதுங்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா. அவ்வளவு விளக்கம் இருக்குது லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவுக்குள், அவ்வளவு விளக்கங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால கலிமா இதுவரை ஓதாதவர்களாக இருந்தால், கலிமாவின் பக்கம் கவனம் செலுத்தாதவர்களாக இருந்தால், இனி அதிகமாக கலிமாவை ஓதுவதின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இனி அதிகமாக ஓதக்கூடியவர்கள் கலிமாவை விளங்குவதின் பக்கம் கவனம் செலுத்தணும். கலிமாவை விளங்கணும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆன் இடத்தில் சொல்வான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன என்பதை முதல்ல விளங்குங்கிறான் அல்லாஹ். ஃபஅலம் ஹதீஸ்கள்ல சில இடங்கள்ல மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லுவாரோ அவர் சொர்க்கம் செல்வார். யார் லா இலாஹ இல்லல்லாஹுவை அதிகமாக ஓதுவாரோ அவர் சொர்க்கம் செல்வார். கால் யார் சொல்லுவாரோ ஓதுவாரோ, குர்ஆன் சொல்லுகிறது ஃபஅலம். ஃபஅலம்னு சொன்னா அறின்னு அர்த்தம், விளங்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்னவென்பதை விளங்கி ஓதுங்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா. இன்னொரு இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் மாத்த எவர் மரணிப்பாரோ வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்னவென்பதை அறிந்தவராக மரணிப்பாரோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். ஹதீஸ் 2 விதமா இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை ஓத சொல்லியும் வருது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை விளங்க சொல்லியும் ஹதீஸ் வருது. கலிமாவுக்குள் இருக்கக்கூடிய அர்த்தங்களை விளங்க வேண்டும். நம்ம நினைக்கலாம் அப்படி அதுக்கு என்ன விளக்கங்கள் இருக்குது. அன்பான பெருமக்களை சம்பந்தப்பட்ட கிதாபுகளை எடுத்து பார்த்தா தெரியும்.
அஸ்ராரு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹினுடைய ரகசியங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்குள் மறைந்திருக்கக்கூடிய பொக்கிஷங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்குள் மறைந்திருக்கக்கூடிய ஞானங்கள் கடல் மாதிரி இருக்குது. அன்பான பெருமக்கள், அரபி கிதாபுகளிலும் உருது கிதாபுகளிலும் பாரிசி கிதாபுகளிலும் நிறைய செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்ல ஓரளவுக்கு இருக்குது. பழைய தமிழ்கள்ல நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. பழைய காலகட்டத்து தமிழ்ல நிறைய இந்த கீமியே சாதத்துன்னு சொல்லக்கூடிய முன்னோர்கள் பழைய தமிழ்ல எழுதியிருக்கிறாங்க. ஆனா அது வாசிச்சா புரியுறதுக்கு சிரமமா இருக்கு. இது முறையாக ஒரு ஷேக்குடைய தொடர்பை பெற்றுதான் இந்த கலிமாவினுடைய விளக்கங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த கிதாப தமிழ் புத்தகத்தை படிச்சாவே நமக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. அவ்வளவு உள்ளரங்கமான விளக்கங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. எல்லா லாங்குவேஜிலையும் அதனுடைய விளக்கங்கள் இருக்குது. எவ்வளவு விளக்கங்கள் இருந்தாலும் முறையாக அது சம்பந்தப்பட்ட மக்கள்கிட்ட படிச்சாதான் அதனுடைய விளக்கத்தை நான் விளங்க முடியும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். இந்த கலிமாவை பத்தி உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அஹ்ல ஸிக்ர்ட்ட போய் கேளுங்கங்கற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. எல்லா கல்வியும் அப்படிதானே. உலக கல்வியா இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியா இருந்தாலும் சரி, ஹாஃபிலா இருந்தாலும் சரி, ஆலிமா இருந்தாலும் சரி, முஃப்தியா இருந்தாலும் சரி, உலக டிகிரியாக இருந்தாலும் சரி, வெறும் கிதாபை வச்சு படிக்க முடியாது. படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசான் வேணுமே, படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சர் வேணுமே. டீச்சர் இல்லாம படிக்க முடியாது. தமிழ் நம்முடைய தாய் பாஷையா இருந்தாலும் அதை சொல்லி தர்றதுக்கு ஒரு தமிழ் வாத்தியார் வேணும். தமிழ் நம்முடைய மதர் லாங்குவேஜா இருந்தாலும் அதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாத்தியார் தேவைப்படுது. கலிமாவை நாம் புரிந்து கொள்வதற்கு அது சம்பந்தப்பட்ட மக்கள்கிட்ட போய் படிச்சாதான் அதனுடைய விளக்கம் தெரியும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அன்பான பெருமக்களே, முதலாவது கலிமாவை அதிகமாக நாம் ஓத வேண்டும். இரண்டாவது கலிமாவை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து ஓதினால் அதனுடைய இன்பமே தனி. கலிமாவை புரியாம சும்மா ஓதுவதற்கு கலிமாவை புரிந்து அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் விளங்கி அந்த கலிமாவை ஓதும் பொழுது அதனுடைய நிலைகள் வேறு. அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு உத்தரவிடுகிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை முதல்ல விளங்குங்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. நாயகம் சொன்னார்கள், யார் கலிமாவை விளங்கி மௌத்தா போகிறாரோ தகலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழைவார். இன்னொரு ஹதீஸில் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்று நான் நினைக்கிறேன், அவங்க கேட்கிறாங்க, மன் அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்திக, நாயகமே நாளைக்கு மறுமையில் உங்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியானவர்கள் யார், பாக்கியம் பெற்றவர்கள் யார்? நாளைக்கு மறுமையில கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் சில பேருக்கு நீங்க அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்வீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு பலவிதமா இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு கிட்டத்தட்ட 7 விதமா இருக்குங்கெல்லாம் கிதாபுகள்ல வருது. பொதுவான எல்லாருக்கும் காமனா செய்வாங்க, விசேஷமானவர்களுக்கு செய்யக்கூடிய பலவிதமான சிபாரிசு ரெக்கமெண்ட் அல்லாஹ்ட்ட நாளைக்கு ரசூலுல்லாஹ் பேசுவார்கள். ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, நாயகமே நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வீர்களே, ரெக்கமெண்ட் செய்வீர்களே, அந்த ரெக்கமெண்ட் சிபாரிசுக்கு தகுதியானவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் எல்லா படைப்பினங்களுக்கு மத்தியிலும் நல்ல விளங்கணும், எந்த நபிமார்களும் நாளைக்கு நமக்காக வேண்டி சிபாரிசு செய்வதற்கு பயப்படுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்கள் சிபாரிசு செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நபிமாருடைய சிபாரிசு அங்கீகரிக்கப்படும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களே கொஞ்சம் பயப்படுவாங்க. நீண்ட ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளைக்கு மறுமையில ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு நபியை தேடி போவாங்க. ஆத நபிட்ட போவாங்க, ஆத நபி சொல்லுவாங்க, என்னால அல்லாஹ்ட்ட பேசவே முடியாது, அல்லாஹ் ரொம்ப கோபமா இருக்கிறான், அல்லாஹ் சொர்க்கத்துல அந்த பழத்தை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டான், நான் தெரியாதனமா சாப்பிட்டுட்டேன், நான் எல்லாம் அல்லாஹ்ட்ட போய் நான் பேச முடியாது, அதனால நீங்க நூஹ் நபிட்ட போங்க. நூஹ் நபிட்ட திருப்பி விட்டுருவாங்க. எல்லா மக்களும் நூஹ் நபிட்ட போவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்ட்ட எல்லாம் நான் பேச முடியாது, அவன் ரொம்ப கோபமா இருக்கிறான். அவங்க ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, அதனால நீங்க மூசா நபிட்ட போங்க. மூசா நபிட்ட போனா மூசா நபி இப்ராஹிம் நபிட்ட போக சொல்லுவாங்க, இப்ராஹிம் நபி ஈசா நபிட்ட போக சொல்லுவாங்க. கடைசியாக ஈசா நபி சொல்லுவார்கள், இதுக்கு பிறகு நீங்க எந்த நபிட்ட போனாலும் வேலை ஆகாது, உங்களுக்கு ஒரே வழி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்ட்ட போங்க. இதை தவிர வேற எந்த நபிட்ட போனாலும் அவங்க இன்னொரு நபிட்ட தான் திருப்பி விடுவாங்க.
உங்களுக்கு ஈடேற்றம் ஷஃபாஅத், அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு இந்த மறுமை நாளில் தகுதி பெற்ற ஒரே ஒரு அந்த புனித ராத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா மக்களும் நாயகத்தை தேடி செல்வார்கள். நாயகம் மகாமே மஹமூதா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே இருப்பார்கள். மகாமுன் மஹமூதா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே இருப்பார்கள். அங்கு போய் மக்கள் எல்லாம் முறையிடுவார்கள், யா ரசூலல்லாஹ், யா ஹபீப் அல்லாஹ், நாயகமே, நாங்கள் ஒவ்வொரு நபி இடத்தில் செல்லும் பொழுதெல்லாம் அந்த நபி இந்த நபிட்ட சொல்றாங்க, இந்த நபி இந்த நபிட்ட சொல்றாங்க. எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை அனலஸ்து லஹா, அனலஸ்து லஹா, நான் அதற்கு தகுதியானவன் அல்ல, என்னால் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட எல்லாம் பேச முடியாது, எங்க கதையே என்னாகும் தெரியவில்லையே என்று நபிமார்கள் எல்லாம் சொன்னார்கள். கடைசியாக உங்களை தேடி வந்திருக்கிறோம் நாயகமே, நீங்கள் தான் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் நாயகம் சொல்வார்கள் அன லஹாம்பாங்க. ஆனா லெஸ்து லஹானா, லெஸ்துனா அதற்கு தகுதியானவன் அல்ல, என்னால முடியாது. அனலஹா, நான் செய்கிறேன் உங்களுக்காக என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு ஹதீஸில் இந்த அளவுக்கு வருகிறது. நாயகம் மேல துண்டு போட்டிருப்பாங்களா, துண்டை இழுத்த யஜுர்ரு ரிதாஹு, ஹதீஸ்ல இப்படியே வாசகம் வருது. தங்களுடைய மேலங்கியை இழுத்தவர்களாகவே அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னாடி வந்து இந்த சமுதாய மக்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்வார்கள். சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் அந்த சிபாரிசில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக. ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்திற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் இல்லைன்னா நாளைக்கு மறுமையில எவனும் தப்பிக்க முடியாது, யாராலையும் தப்பிக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் இல்லாமல், ரசூலுல்லாஹ்வுடைய ரெக்கமெண்ட் இல்லாமல் நாளைக்கு மறுமையில் யாருக்கும் ஈடேற்றம் கிடையாது. கண்பான நீண்ட ஹதீஸ், புகாரியிலும் பல கிதாபுகள் வரக்கூடிய மிக நீளமான ஹதீஸ் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள். அல்லாஹ் ஜல்ல சஜதாவிலே விழுவார்கள். அல்லாஹ் சொல்வான் இர்ஃபா ரஅஸக், நாயகமே உங்க தலையை உயர்த்துங்கள், சல் துஅதா, என்ன வேணுமோ கேளுங்க நாங்க கொடுக்கிறோம் என்றெல்லாம் நீண்ட ஹதீஸ். அதை வச்சுதான் அந்த சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாளைக்கு மறுமையில பல மக்களுக்கு நீங்க சிபாரிசு செய்வீர்களே, அதற்கு எங்களுக்கு அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும், அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் யார் என்று கேட்டதற்கு தான் நாயகம் சொன்னார்கள், அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅதி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நான் சிபாரிசு செய்வேனே அதற்கு தகுதி பெற்றவர் யார் தெரியுமா, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிஸம் மின் கல்பிஹிங்கிறான். யார் லா இலாஹ இல்லல்லாஹுவை உள்ளத்திலிருந்து இஹ்லாஸாக சொல்வார்களோ, வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வாங்கன்னு சொல்லல, வெறும் லா இலாஹ இல்லல்லாஹுவை யார் சொல்வார்களோ என்று சொல்லவில்லை. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிஸம் மின் கல்பிஹி, உள்ளத்திலிருந்து இஹ்லாஸான முறையில, அப்படின்னா உள்ளத்தினால் கலிமாவை விளங்கிய நிலையில். ஏன்னா இஹ்லாஸ்ன்னு சொன்னாவே விளங்கி சொல்றதுக்கு தான் இஹ்லாஸ், உள்ளத்தினால் சொல்றது சொன்னாவே விளங்குறது தான் உள்ளத்தினுடைய வேலை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை யார் விளங்கி இஹ்லாஸான முறையில் ஓதுகிறார்களோ அவங்களுக்கு நான் ஷஃபாத்து செய்வேங்கிறான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இப்ப கலிமாவை நாம் ஓத வேண்டும், கலிமாவை நாம் விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கலிமாவை ஓதுவது சம்பந்தமாக வேண்டாம், நம்ம பயான்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். கலிமாவை ஓதுவதன் மூலமாக சிறப்பு கிடைக்கும், கலிமாவை இத்தனை தடவை ஓதுனா இத்தனை நன்மை கிடைக்கும், கலிமாவை இது ஓதுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா கலிமாவை விளங்க வேண்டும், கலிமாவை அறிந்து ஓத வேண்டும், கலிமாவை விளங்கி ஓத வேண்டும் என்ற விளக்கம் சில மக்கள் தான் கொடுப்பாங்க. அன்பான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் நபி பட்டம் கிடைக்குது. நல்லா கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் நபி பட்டம் கிடைக்குது. 51வது வயதுல தான் ரசூலுல்லாஹ் மிஅராஜுக்கு போறாங்க. 40 வயதில் நபி பட்டம் கிடைக்குது, 51வது வயதுல மிஅராஜ் போறாங்க. மிஅராஜ் போய் முத தொழுகையை வாங்கிட்டு வராங்க. அப்பதான் இபாதத்தே கடமையா ஆகுது. நபி பட்டம் கிடைத்து 11 வருடங்களுக்கு பிறகுதான் தொழுகை கடமையாகுது. அதற்கு பிறகு நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி எல்லாமே அந்த 11 வருஷத்துக்கு பிறகுதான். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது முதல் 51வது வயது வரை கிட்டத்தட்ட 11 வருஷம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 40 வயசுலயே நபி பட்டம் ரசூலுல்லாஹ்வுக்கு வெளியாயிடுச்சு. ரசூலுல்லாஹ் எப்போ நபியா தான் இருக்கிறாங்க, வெளிப்படுத்தியது 40வது வயசுல. 40வது வயதிலே தன்னுடைய நபி பட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். தான் நபிங்கிறத வெளியில சொன்னாங்க, இஸ்லாத்தை சொன்னாங்க, அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள், மார்க்கத்தை பற்றி சொன்னார்கள். தொழுகை கிடையாது, தொழுங்கன்னு சொல்ல முடியாது, தொழுகையே இல்லையே.
51 வயசுக்கு பிறகுதானே தொழுகையே கடமையாகுது. நோம்பும் இல்ல, ஜகாத்தும் இல்ல, ஹஜ்ஜும் இல்ல, எதுவுமே இல்லை. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 to 51 51 11 வருஷம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதற்கு இமாம்கள் எழுதுவார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை பற்றி தான் சஹாபாக்களுக்கு விளக்கி கொடுத்தாங்க. சஹாபாக்களுக்கு 11 வருஷம் கலிமாவை சொன்னதற்கு பிறகு இந்த கலிமாவை விளங்கினால் நம்முடைய நிலைமையே மாறிடும். அன்பான பெருமக்களே, கலிமாவை விளங்கியதற்கு பிறகு, இப்ப நம்ம கலிமாவை விளங்காம ஓதுறதுனாலதான் நம்ம அப்படி இப்படி இருக்கிறோம். இந்த கலிமாவை விளங்கினால் நம்முடைய உள்ளத்தினுடைய நிலைகள் எல்லாம் மாறும். சஹாபாக்கள் இந்த 11 வருஷம் ரசூலுல்லாஹ்விடம் இருந்து கலிமாவை விளங்கியதற்கு பிறகு அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்க தெரியுமா? ஐன ரப்புனா, அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐன ரப்புனா கரீபுன் அம் பஈதுன். ஏன்னா இந்த கலிமாவை விளங்கினால் அடுத்து அல்லாஹ்வை தான் பார்க்க ஆசை வரும். இந்த கலிமாவை விளங்கினால் அடுத்து வரக்கூடிய ஆசை அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசை வரும். எப்படி வரும்? அந்த விளக்கம் கலிமாவுக்கு உள்ள இருக்கு. அதுதான் அல்லாஹ் விளங்க சொல்றான். அல்லாஹ் சொல்றான், நீ கலிமாவை விளங்கு, என்னுடைய அட்ரஸ் மொத்தமும் கலிமாக்குள்ளதான் இருக்குது, நான் யாருங்கிற மொத்த விளக்கமும் இந்த கலிமாக்குள்ளதான் இருக்குது. இந்த கலிமாவை நீ விளங்கினால் அல்லாஹ்விடத்திலே தன்னை அர்ப்பணமாக ஆக்கி விடுவார்கள். சஹாபாக்கள் இந்த கலிமாவை விளங்கியதற்கு பிறகு அடுத்து அவர்கள் சொன்ன வார்த்தை ஐன ரப்புனா, நாயகமே கலிமாவை விளக்கி கொடுத்தீர்கள், இந்த கலிமாவுக்கு சொந்தக்காரனாகி அல்லாஹ் எங்க இருக்கிறான், அதற்கு அல்லாஹ்வை காட்டுங்கன்ட்டாங்க. அல்லாஹ்வை காட்டுங்க, அவனை பார்க்கணும். கரீபுன் அம் பஈதுன், அவன் பக்கத்துல இருக்கிறானா தூரத்துல இருக்கிறானா? அன்பான பெருமக்களே, இந்த கலிமா இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அவ்வலு தீன் மஅரிஃபத்துல்லாஹ், தீனுடைய முதல் விஷயமே அல்லாஹ் விளங்குறது தான். அவ்வலு தீன் மஅரிஃபத்துல்லாஹ், தீனுடைய முதல் விஷயம் அல்லாஹ்வை விளங்குவது, கலிமாவை விளங்குவது தான். அன்பான பெருமக்களே, கலிமாவுக்குள் அவ்வளவு விளக்கங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் சொல்லலாம். சுருக்கமாக ஒரு சில விஷயங்கள் முறையாக அதை கற்றறிந்து அந்த துறையில் இருக்கக்கூடிய மக்களிடம் சென்று இதை படித்தால்தான் அதனுடைய முழு விளக்கத்தை நாம் பெற முடியும். இப்ப கலிமாவை பற்றி நாம் விளங்க வேண்டும் என்றால் சாதாரணமாக இந்த கலிமாவினுடைய அர்த்தம் என்ன? லா என்று சொன்னால் இல்லைன்னு அர்த்தம். லா. இலாஹுக்கு அர்த்தம் என்ன? வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. சாதாரண போட்டிருப்பாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய திரு தூதராக இருக்கிறார்கள். நீ முஹம்மது ரசூலுல்லாஹ் அது வேற சப்ஜெக்ட், ஹக்கீகத்தே முஹம்மதி அதுக்குள்ள போனா அது வேற மாதிரி இருக்கும். அன்பான பெருமக்களே, சில விஷயங்கள் நம்ம தேடி போய் படிக்கணும், சில விஷயங்களை நாம் தேடி சென்று படிக்க வேண்டும். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சாதாரணமாக நாம் விளங்கி வைத்தது அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை, வணங்கப்படுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. குர்ஆன்ல இந்த ஒரு அர்த்தம் தான் இருக்குதா? இலாஹுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. நம்ம சாதாரணமாக விளங்கின அர்த்தம் இலாஹுக்கு வணங்குவதற்கு தகுதியானவன், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஒரு அர்த்தத்தை மட்டும்தான் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். இது போக நிறைய விளக்கங்கள் இலாஹுக்குள்ள இருக்குது, நிறைய விளக்கங்கள். இந்த அம்மன் ஹலக்க சமாவாத்தி 20வது ஜுஸுவினுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் நிறைய செய்தி சொல்லுவான். அம்மன் ஹலக்க சமாவாத்தி வல் அர்த வ அன்ஸல லக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅம்பத்னா பிஹி ஹதாயிக ذات பஹஜா மா கான லக்கும் அன் தும்பிது ஷஜரஹா சொல்லிட்டு இலாஹும் அல்லாஹ், அங்கே இலாஹ கொண்டு வரோம், அங்கே இலாஹ கொண்டு அர்த்தம் வேற அர்த்தம். சாதாரண தர்ஜுமால அதான் போட்டிருப்பாங்க. தர்ஜுமால வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்கிறார்களா, அங்க அந்த அர்த்தத்தை கொண்டு வரணுங்கிற தேவை இல்லை. அங்க அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தன்னுடைய நிஅமத்துகளை பூரா சொல்றான். நான் உங்களுக்கு செய்யக்கூடிய நிஅமத்துகளை பூரா சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறா, இலாஹும் அல்லாஹ், என்னோட இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் வேற யார் இருக்கிறாங்களான்னு கேட்கிறான். இந்த இடத்துல இலாஹுக்கு அர்த்தம் ஹாஜத்து ரவா, உங்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து தந்து கொண்டிருக்கிறேன், இந்த தேவையை என்ன தவிர வேற யாரும் பூர்த்தி செய்கிறார்களா
அந்த இடத்துல இலாஹுடைய அர்த்தம் மாறுது. இப்படி நிறைய குர்ஆனுடைய வாசகங்களை நாம் பார்த்தால் தெரியும். அல்லாஹ் சில செய்திகளை சொல்லிவிட்டு லா இலாஹ இல்லாஹுவம்பா, அந்த இடத்துல வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைங்கிற அர்த்தம் வராது. அந்த ஆயத்து என்ன சொல்லுதோ அதை கவனிச்சு அந்த இலாஹுக்கு அர்த்தம் மாறும். லாக்கு அர்த்தம் மாறாது. லாக்கு அர்த்தம் இல்லதான். இலாக விட்டுருங்க. அதற்கு அடுத்து இல்லா, அதுக்கு அடுத்து தவிர, இல்லானா தவிர, அல்லாஹுக்கு அர்த்தம் தான், அதே அர்த்தம் தான். இந்த லா அப்புறம் இலாஹுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இல்லா, அதற்கு அப்புறத்து இருக்கக்கூடிய அல்லாஹ், இந்த மூணுமே அர்த்தம் மாறாது, அதே அர்த்தம் தான். இலாஹுடைய அர்த்தம் மட்டும்தான் மாறிக்கிட்டு இருக்கும். இலாஹினுடைய அர்த்தங்கள் இடத்தை கவனித்து மாறிக்கொண்டே இருக்கும். இந்த அர்த்தத்தை விளங்கி நம்ம ஓதுனா அதனுடைய சிறப்பே தனி. உதாரணத்துக்கு உன்னை சொல்லி தருகிறேன். இப்ப நமக்கு உடம்பு சரியில்லை, களிமா சொன்னா ஷிஃபாவாக ஆகும். இப்ப இந்த களிமாவை எப்படி விளங்கி சொல்றது? லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்லணும். இந்த இடத்தில் இலாஹுக்கு அர்த்தம் லா ஷாஃபிய இல்லல்லாஹ். இலாஹுக்கு அர்த்தம் லா ஷாஃபிய இல்லல்லாஹ், ஷிஃபா கொடுக்கக்கூடியவன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை எனக்கு. இப்ப நமக்கு நோய் வரும் பொழுது, ஒரு நோயில் சிரமப்படும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், என் நோயை ஷிஃபாவாக்க கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இப்ப இந்த இடத்துல இலாஹுக்கு அர்த்தம் ஷாஃபின்னு அர்த்தம், எனக்கு ஷிஃபா அளிக்கக்கூடியவன், என் நோயை நீக்கக்கூடியவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் இலாஹுடைய அர்த்தங்கள் மாறிக்கொண்டே வரும். அன்பான பெருமக்களே, அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஓதும் பொழுது அந்த கலிமாவினுடைய அர்த்தத்தை விளங்கி நாம் ஓதினால் அதனுடைய பலன்கள் ஏராளம் ஏராளம். அன்பான பெருமக்களே, கலிமாவுக்கு நமக்கு இன்னும் எவ்வளவு டீப்பான தொடர்பு இருக்குங்கிறத இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் வரக்கூடிய வாரத்தில் நாம் பேசுவோம். அன்பான பெருமக்களே, வாழக்கூடிய காலகட்டத்தில் கலிமாவை அதிகமாக நாம் ஓத வேண்டும், கலிமாவை விளங்க வேண்டும், கலிமாவினுடைய பிரகாசத்தை நாம் பார்க்க வேண்டும், கலிமாவினுடைய பலன்களை நாம் அனுபவிக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.